Hello friends, நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான and ஹெல்த்தியான லாங் பீன்ஸ் ஸ்டிர் ஃப்ரை ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. சப்பாத்தி அப்புறமா சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ரொம்பவே டேஸ்டியான லாங் பீன்ஸ் ஸ்டிர் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 இருந்து 3 காஞ்ச மிளகாய். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கார்லிக் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற லாங் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லாங் பீன்ஸ் நல்லா வேகட்டும். அப்பப்போ இடையில லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ லாங் பீன்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணுற போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக ட்ரை ஆகட்டும். இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. வாட்டர் எதுவும் இல்லாமல் ஆயிலில் ஃப்ரை பண்ண மாதிரி லைட்டாக ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ண மல்லிக்கீரை. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான லாங் பீன்ஸ் ஸ்டிர் ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தின்னு கூட. ஹெல்த்தியான டேஸ்டியான லாங் பீன்ஸ் ஸ்டிர் ஃப்ரை ரெசிபியை நீங்களும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.